ஓகே. எல்லாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிரமாதம். என்ன ஸ்டோரி சொல்ல வராங்க? ஸ்டோரி இஸ் அபவுட் த்ரில்லர். பெட்டர் டு வாட்ச் இன் தி தியேட்டர். ஆக்சுவலாக பார்க்கலாம், எல்லாமே ஃபேமிலியாக பார்க்கலாம். ஜித்தன் ரமேஷ் சாருக்கு வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இருக்குது. எப்படி சொன்னால் அந்த லவ்வர்ஸ்க்கு ஏற்ற லவ்வு அது எல்லாமே இருக்குது. ஹாரர் மூவிங்களா இல்லை த்ரில்லர் அந்த மாதிரியா? இல்லை எப்படி சொல்லணும்னா ஒரு எனக்குமே ஸ்டார்டிங் வந்து ஒரு பேய் படமாக இருக்குமோன்னு பயமாக இருந்துச்சு. நல்லா சின்ன சின்ன அந்த மியூசிக் கேட்டாலே பயப்படுவேன். திடீர்னு உக்காந்துட்டே இருக்கேன், அப்படியே ஒரு இது வந்தது, அவ்வளோ ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு எனக்கு. ஒரு எப்படி சொல்கிறேன்னா சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு போலீஸ் கேரக்டரு. ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கும்போது. என்னடா அது இத்தனை வாட்டி வந்து இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு பார்க்க எனக்கு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே புரியும், எனிஒன் எல்லாமே புரியும். ஜித்தன் ரமேஷ் சார் வந்து இதுல கெட்டப்பே வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ ஆக்டிங் வைஸ் எப்படி பண்ணியிருக்காரு? இது வரையும் ஜித்தன் சார் வந்து நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் இல்லையா, இதில் வந்து 2 டைப்பாகவும் பார்க்கலாம். அதில் ஒரு மாதிரி சைக்கோ வில்லனா இது வரையும் நம்ம யாருமே பார்த்ததே இல்லை அவர் அந்த மாதிரி. நல்லா இருந்துச்சு, எல்லாருமே பார்க்கலாம். ரூட் நம்பர் 17 பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு லவ்வர்ஸ்க்கான ஸ்கிரிப்ட் தான். ஆக்சுவலாக வந்துட்டு இவ்வளோ இயர்ஸாக நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். பட் இது ரொம்ப ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸ்கிரிப்ட் டைரக்டர் வந்து ஒரு சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவலில் யோசித்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாரர் ஃபிலிம் மாதிரியும் இருக்காது, த்ரில்லர் ஃபிலிம் மாதிரியும் இருக்காது. ஒரு ஒரு செகண்டுமே நம்ம கண்ணு வந்துட்டு இப்படி மூடாது. அடுத்தடுத்து என்ன வரும் அப்படிங்கிற ஒரு மாதிரி எடுத்திருக்காங்க. வேற லெவலில் இருக்கு படம். ஹீரோயினி பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், வேற லெவலில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ் வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஹேண்ட்ஸம் பாய். அவரு தான்றதே சீரியஸாகவே தெரியல. ஸோ நம்ம மூவியில் உத்து அப்படியே இன்ட்ரெஸ்டாக பார்க்கும்போது இவரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. டோட்டலாக டிஃப்ரெண்ட் கேரக்டரு, வேற லெவலில் நடிச்சிருக்காரு ஜித்தன் ரமேஷ் சார். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. பட் இதில் நீங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் சார். நீங்கள் இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணுங்கள். ரூட் நம்பர் 17 ஒரு ஹாரரான மூவி சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். உண்மையிலே ஸ்டோரி நல்லா இருக்குது. ஒரு லாங் டைமுக்கு அப்புறமா ஒரு திகிலான ஒரு படம் பார்த்த ஃபீல் இருக்குது. அதில் ஆக்ட் பண்ண ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாரி நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஃபுல் எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கோசமே அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஜித்தன் ரமேஷ் சார் வந்து வேற ஒரு கெட்டப்பா அந்த மாதிரி வந்திருக்காரு. ஆக்டிங் வைஸ் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் ஜித்தன் ரமேஷ் வந்து லாங் டைமுக்கு அப்புறம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு எஃபெக்ட் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு ஒரு லேடி வந்து இந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். நான் எவ்வளோ மூவி பார்த்துருக்கேன், இந்த படத்தில் கண்டிப்பாக அது பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க, படம் பார்த்துட்டு வரீங்க, ஆடியன்ஸோட பார்த்து வரீங்க, ஃபீல் எப்படி இருக்கு? ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க? ரொம்ப நல்ல ஃபீலிங்ஸ் தான். ஐ அம் கெட்டிங் குட் கமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஆடியன்ஸ் சைட். அண்ட் இந்த மூவி வந்து இமோஷனலி ஆல்சோ இட்ஸ் வெரி டச்சிங். அந்த சீன்ஸ் பண்ணும்போது அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஆனால் இப்போ தியேட்டரில் வந்து பார்க்கும்போது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் கொஞ்சம் இமோஷனலி கனெக்ட் ஆயிடுச்சு, கண் கலங்கிடுச்சு. அதுதான். ஐம் ஸோ ஹாப்பி டு வாட்ச் our மூவி. இந்த க்ரூ எல்லாரும் வந்து கேமரா சைட் ஈவன் எல்லாம் மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். தென் only you can understand, you will get that feeling. நல்லா என்ன ஸ்டோரி? ஒரு பழி வாங்குற கதை.